நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பெண்ணின் காதை அறுத்து நகையானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. துணிகரமான செயல் அங்கு நடந்திருக்கிறது. இது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, என்ன நடந்தது? இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? முழுமையான விவரம் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பரமநத்தம் கிராமத்தில் பாலசுப்ரமணியன் மனைவி பூங்கோதை என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் வீட்டின் முன்பக்க கதவை திறந்து வைத்துவிட்டு பூங்கோதை என்பவர் தனியான அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அதிகாலை 2 மணி அளவில் சிவப்பு துண்டு முகத்தில் கட்டி கொண்டு வந்த மர்ம நபர் பூங்கோதை அறைக்கு உள்ளே சென்று காதில் அணிந்திருந்த 2 கிராம் தோட்டை அறுத்து கொண்டு கயிற்றில் அணிந்திருந்த தாலியும் அறுத்து கொண்டு அங்கிருந்து ஓடியுள்ளார். பூங்கோதை காதில் பலத்த காயம் ஏற்பட்டதால் கத்தி கூச்சலிட்டுள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பூங்கோதையை மீட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்போது அனுமதித்துள்ளனர். இது குறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.